ஹாய், இது சென்னைஸ் கிச்சன். நான் துர்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்பி சீஸி மேகி பாப்பர்ஸ், அதாவது மேகிலேயே சூப்பரான பால்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப் தண்ணி கொதிச்சதும் ஒரே ஒரு டேஸ்டி மேக்கர் பேக்கெட் வந்து பிரித்து கொட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு பேக்கெட் மேகி. இது வந்து நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும், அதாவது இந்த தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது இப்போ நல்லா ஆறணும். இது அதனால் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இது அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், ஆனால் நம்ம வந்து பால்ஸ் பண்ண போகிறோம், அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மேகி பேக்கெட் எடுத்துக்கோங்க. அது உள்ள இருக்கிறத நம்ம வந்து பொடியாக உடச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து சப்பாத்தி குழவி இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா போட்டு தட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டினீங்கனால நல்லா உடஞ்சிடும். பேலன்ஸை வந்து நம்ம வந்து கையில் உடச்சிடலாம். பேக்கெட்டை பிரித்து உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சிந்து எல்லாம் எடுத்துடும். இதே இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு, அதனால தட்டி உடச்சிருக்கேன். இப்போ உடச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிளேட்டில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் கையிலேயே போட்டு உடச்சிடலாம். அதில் இருக்க டேஸ்டி மேக்கரை எடுத்து தனியாக வச்சுடுங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா பொடியாக இருந்தால் தான் கோட்டிங் நல்லா வரும். மிக்சியில் ஓட்டிடாதீங்க. அவ்வளோதான், நம்ம உடச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் 4 பீன்ஸ் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் திருக்கி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால. அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் நம்ம மேகி பேக்கெட்டை எடுத்து வச்ச டேஸ்டி மேக்கர் அதையும் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டாலே போதும், ஏன்னா நம்ம டேஸ்டி மேக்கர் மேகியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ரொம்ப போட்டுட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பண்ணி வச்ச மேகி இருக்குல்ல, அது நல்லாவே ஆறி போயிருக்கும். இப்போ அதை எடுத்து போட்டுருங்க. இதில் போட்டுட்டு ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க, ஓரளவுக்கு அப்படியே மேலாக பிசைங்க. லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலே வந்து காயெல்லாம் சேர்ந்து ஒட்டிடும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா குழன்னு கையில் நல்லா ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற போது ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக வீட்டில். இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேகி பண்ணி தரோம். எடுத்து உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட் வந்து டிப் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து 1/4 கப் மைதா மாவு போட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். நம்மளுக்கு கோட் பண்ணுற அளவுக்கு வரணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான், சூப்பர். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பொரிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தாலும் அந்த மேகி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதை கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா ஒரு பால் மாதிரி சுருட்டிக்கோங்க. முதல்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க, மைல்டாக அப்படியே லைட்டாக பூ மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு நான் வந்து மொசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். அது ஒரு க்யூப் எடுத்து உள்ளே வெடிச்சிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, நல்லா கவர் ஆகிற மாதிரி. பசங்க மேகி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா உருட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ணி வச்ச மாவில் நல்லா ஒரு தடவை பரட்டிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு, அப்போ தான் நம்மளுக்கு கோட் ஆகி அது மேலே இருக்க அந்த மேகிலாம் ஒட்டும். இப்போ எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் போட்டுட்டு நல்லா பரட்டிடுங்க. இதுலேயே ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க வேணாம், லைட்டாக ஒரு தடவை அமுக்கினாலே போதும், அதெல்லாம் போய் நல்லாவே ஒட்டின்றோம். ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு. இப்போ ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா மேலே இருக்க கோட் போட்டிருக்கோம்ல அந்த மேகி, அதெல்லாம் வந்து கரிஞ்சிடும். அதனால் பொறுமையாகவே பொரியட்டும். நம்ம ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா உள்ளேயும் வந்துட்டு சீஸ் வந்து நல்லா உருகி வெளியில் வந்துடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பெரிய பால்ஸாக பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குட்டியாக பண்ணி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து குட்டியாக சீஸ் வைங்க. ரொம்ப பெரிய சீஸ் வந்து சின்ன பால்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பொரிக்கும் போது வெளியில் வந்துடும். பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்தோடனே எடுத்துடலாம். எப்போவுமே பசங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மேகி பண்ணித்தாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இது மாதிரி வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணித்தாங்க. அதுவும் இந்த கிளைமேட்டில் ஈவினிங்கில் சூடாக இந்த மாதிரி மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா மெதுன்னு, அது நடுவில் சீஸ் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. ஒரு தடவை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த கலரில் இருந்தால் எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா மேலே கருகிடும், அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும்.
கிறிஸ்பி சீசி மேகி பாப்பஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சென்னைஸ் கிச்சன் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.